Taste the Daily. பாஜகவோட கூட்டணி வச்சது யாரு குருத்தலா இருக்குங்கன்னா, இன்னைக்கு செல்லூர் ராஜா அண்ணன் வேண்டிட்டு இருக்கார், ஆண்டவா அந்த விஜய் அவர் எப்படியாச்சும் அனுப்பிவிடு, இந்த எம்ஜிஆர் ஐயாக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்தால் எங்களை காப்பாற்றிடுவாங்க. இதை ஒரு வெட்கக்கேடாக நான் பார்க்கின்றேன். அவ்வளோ பெரிய ஒரு கட்சி, 72லிருந்து இருக்கக்கூடிய கட்சி, புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி, இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில் பாத்திரம் விற்கிற மாதிரி விற்றுட்ருக்குறாங்க. அண்ணே நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 2 பாத்திரம், நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 3 பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா அண்ணன். விஜய் அண்ணனை வாங்கன்னு இவரே கூட்டு வந்துருவாராட்டிருக்கன்னா, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போகிறாங்க. நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் ஒரு சித்தாந்தத்தை வச்சுருக்காங்க. நாங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், மக்கள் நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க, ஏற்றுக்காமல் இருக்க போகிறீங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுகிறது இன்றைக்கி உறுத்துது. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துதுன்னு சொல்கிறவர், அவர் கட்சி தலைவரை பற்றி சொல்லாமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 234 ஜெயிப்பாருன்னு சொல்லாமல்லண்ணா. ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார்னு பேசும்பொழுது அவருக்கே அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓ அப்படி சொன்னாரண்ணா. அப்புறம் கூட்டணி வைக்கும்போது அவர் ஏன் கூட்டணி வச்சாருங்க? நான் அப்பயே சொல்லியிருக்கலாமே, நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம், கதவை இழுத்து பூட்டிடுறோம், பூட்டை மாட்டிட்டோம், அப்போ சொல்லியிருக்கலாம் இல்லைங்கண்ணா. ஆனால் நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து எங்களோட கை கோருங்கன்னு யாரையுமே கூப்பிடல. சரிங்கண்ணா, இது இப்படி பாருங்கண்ணா, இன்றைக்கி பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள்லாம் அதிமுக வேண்டாம் என்று எங்களிடம் வந்தவர்கள். நான் இப்படி கேட்குறேன், நான் அண்ணங்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதிமுகவோட போலிங்கண்ணா? என்டிஏ வரணும், ஏசி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சிம்பிளில் போட்டிடுறாங்க? ஸோ இன்றைக்கி அதிமுகவில் சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டுருங்கண்ணா, பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க. சரி, நான் பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டாக மதிக்கல, செல்லூர் ராஜா சொல்கிறாங்க, மறந்துடுங்க. மற்ற கூட்டணிகள் நீங்கள் தக்க வைக்கலைன்னு நான் கேட்குறேன். இவ்வளோ பேசுகிறவங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சின்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இன்றைக்கி அதிமுக தலைவர்கள் சொல்லட்டும், ஏன் இந்த தலைவர்கள் நீங்கள் கூட வச்சுக்கல? அவர்கள்லாம் ஏன் வேண்டாம் என்று வெளியே வந்தாங்க? ஏன் பாரிவேந்தன் அவர்கள் திமுகலேருந்து வந்தாங்க, ஜான் பாண்டியண்ணா வெளியே வந்தாங்க. ஜான் பாண்டியண்ணா 2021 அதிமுக சிம்பிளில் போட்டிட்டாங்க சென்னையில். அந்த கேள்விக்கு என்னங்க பதில்? பாஜகவை நீங்கள் மறந்துடுங்க. ஏசி சண்முகன் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியே வந்தது உண்மைதானுங்கண்ணா. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே அதிமுகவை நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதான் சொல்லுது. அண்ணே இன்றைக்கி எடப்பாடி என்ன சொல்கிறார்? அண்ணன் என்ன சொல்கிறாரு? நாங்கள் 0.86% ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம், எங்களுக்கு வெற்றிங்கிறார். இல்லை அண்ணா சொல்கிறாருல்ல, போன டைம் அவர் நின்ன சீட் எவ்வளவு? 23. இந்த டைம் அவர் சின்ன சீட் எவ்வளவு? 32, 31. 9 சீட் அதிகமாக நின்று, போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ 19%, இந்த டைம் 9 சீட் அதிகமாக நின்று 0.8% அதிகமாக வாங்கியிருக்கேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது. நான் குற்றச்சாட்டு எது சொல்லிங்கண்ணா, அவங்க சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கட்சி எப்படி வளர்க்குறதுன்னு வேலையை பாருங்கள். தினமும் உட்காந்து பாஜக சரியில்லை, தினமும் உட்காந்து பாஜக இப்படி, தினமும் உட்காந்து பாஜகவோட கூட்டணி வச்சனால நெஞ்சை உறுத்துது, தினம் உட்காந்து நாங்கள் சொல்கிறோமான அதிமுக சரியில்லைன்னு. நாங்கள் தினம் உட்காந்து ஜெயக்குமாரனுடைய பையன் டெபாசிட் இழந்துட்டாருன்னு நான் சொல்கிறேன்னாங்கண்ணா, இல்லை தினம் உட்காந்து நாங்கள் எதாவது சொல்கிறோமாங்கண்ணா? எதுவுமே சொல்லலை. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் இருக்கோம். மக்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது, மக்கள் எங்கள் உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் அதிமுக காரங்க தினமும் ப்ரெஸ் மீட் வச்சு பிஜேபி 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 எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாத்துக்கு முன்னாடி ரிசல்ட் இருக்குது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஏங்கண்ணே அதானே பாயிண்ட்டு. இன்றைக்கும் மனசு உறுத்துதுன்னா என்னென்ன அர்த்தம்? கூட்டணி எப்போ இருந்துச்சு? கூட்டணி முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டே வந்தாச்சு. இன்றைக்கி மனசு உறுத்துதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கண்ணா. சரி, இன்றைக்கி எடப்பாடி என்ன சொல்கிறாங்க? தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவர் ரொம்ப பாதிச்சிருச்சாமா, அதனால் நான் விக்கிரவாண்டியில் போட்டி இல்லைன்னு. சரி, ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ சட்டம் ஒழுங்கு பாதிக்கலையா அவங்களையே? ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமாக இருந்துச்சு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன இல்லை, திமுக வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது, நான் ஈரோடு பை எலெக்ஷனில் நான் போட்டி இல்லைன்னு சொன்னால் அவர் சொன்ன கருத்தில் நியாயம் இருக்குது. அதனால் ஈரோடு பை எலெக்ஷன்லையே போட்டிட்டாங்க. ஓ கொங்கு பகுதி அங்கே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம போய் நின்று பார்ப்போம். அன்றைக்கி 60,000 ஓட்டு மார்ஜின் லாஸ். அதனால் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து ஏற்புடையதில்லை. அதுக்கு மேலே அவங்க கட்சிக்கு விட்டதுங்கண்ணா. நிற்கிறது நிற்காது அதிமுக, அது அவங்க இஷ்டம். அதை பற்றி குறை சொல்கிறதுக்கு எனக்கு எது ரைட்ஸ் கிடையாது.
பட் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு அவர் நினச்சா மக்கள் இங்கே அறிவாளிகள். அப்போ ஈரோடு பை எலெக்ஷனுக்கு இது பொருந்தாதா, விக்கிரவாண்டி மட்டும்தான் சட்டம் ஒழுங்கா அப்படி. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஒரு ஜனநாயக கடமையாக பார்க்கின்றோம். ஒரு பை எலெக்ஷனில் மக்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். ஒரு விக்கிரவாண்டி சட்டம் ஒழுங்குக்கும் விக்கிரவாண்டிக்கும் என்ன சம்மந்தங்க? ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க, இன்னொரு கேண்டிடேட், மக்கள் 3 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறாங்க. இது பை எலெக்ஷனுடைய தன்மை. மக்களுக்கு ஓட்டிங் சாய்ஸ் கொடுக்குறோம். தோக்கிறது ஜெயிக்கிறது ரெண்டாவதுங்கண்ணா. அதனால் நான் அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்திருப்பது அவர்கள் சொன்ன கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன். நான் முதல்லேருந்து சொல்கிறேன் அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா, லாஜிக்கல் கொஸ்டின் கேட்குறாங்கண்ணா. நீங்கள் சீனியர் ரிப்போர்ட்டர், இவர் எலெக்ஷனில் நிற்கிறார், நான் இவர் பி டீம்னா நான் நிற்காமல் இருந்தால் தானே இவர் ஜெயிப்பார். திமுக எலெக்ஷனில் நிற்குது, யார் திமுகவுடைய பி டீமாக இருந்தால் நிற்காமல் இருப்பாங்க? அதிமுக. இது லாஜிக், பேசிக் லாஜிக் ஆஃப் மேக்ஸ். இவர் இங்கே நிற்கிறார், நான் இவர் நண்பர். அப்படி இருந்து எலெக்ஷன் நான் எப்படி ஒரு பி டீம் ஆவேன்? இல்லை, நான் சொல்கிறதுக்குண்ணே சொல்கிறவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அவங்க பி டீமாக அவங்க காட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. எங்கள் அப்பா குதிருக்குள் இல்லை அப்படிம்பாங்க கிராமத்தில், ஒழிச்சு வச்சுட்டு எங்கள் அப்பா இல்லை. இன்றைக்கி திமுக வந்து யார் இந்த எலெக்ஷனில் நிற்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம். எலெக்ஷன் நிற்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க? இதெல்லாம் புது லாஜிக்காக இருக்குது. அதனால் திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். பி டீமாக இருக்கிறவங்க நிற்காமல் இருந்தால் தான் ஓட்டு ஸ்பிளிட்டாமல் அவங்களுக்கு வரும். நாங்கள் நின்னோம்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆக போது, நாங்கள் ஜெயிக்க போகிறோம், எப்படி பி டீம் ஆகும்? ஆனால் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையாலுமே யார் யாருடைய பி டீம் என்பது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார். வெற்றிக்கான காரணத்தை நிறையா பார்த்தோங்கண்ணா. 96 எலெக்ஷனை ட்ராக் பண்ணிங்கன்னா முதலாக பாரதிய ஜனதா கட்சி டபுள் டிஜிட் ஓட் ஷேரில் இருக்கும். டபுள் டிஜிட் ஓட் ஷேர். அண்ணே, ஒரு புலி ஆகணும்னா ஃபஸ்ட்டு புலி குட்டி போடணும், அந்த குட்டி பால் குடித்து அந்த குட்டி கொஞ்சம் பெருசாகணும், அந்த குட்டி ஓட கற்றுக்கணும், அப்புறம் அந்த குட்டி புலியாகி சாப்பிட போகணும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி புலி ஆகணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனால் இன்றைக்கி தான் குட்டியிலேருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். குட்டியிலேருந்து வளர்ந்து ஒரு மீடியம் புலி ஆகிருக்கிறோம். அது இந்த தேர்தல் 2026 முழுமையான புலி ஆகும். 78 இடத்துல 2வது இடத்துல வந்திருக்கோம். 78 சட்டமன்றத்தில் நல்ல வாக்கு வாங்கியிருக்கோம், வரலாறு காணாத வாக்கு வாங்கியிருக்கோம். இப்போ தோல்வி அப்படின்னு நண்பர் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒருவேளை எம்பியே அனுப்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி இன்றைக்கி அதிமுகவுடைய ஓட் ஷேர் திருநெல்வேலியில் 13%, கோயம்புத்தூர் அதிமுகவுடைய ஓட் ஷேர் 17%, வெள்ளூர் டெபாசிட் இல்லை. ஸோ எதெல்லாம் முக்கியமான தொகுதிகளோ அங்கே எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் 18% வரை குறைவு. டெபாசிட்டை ஜஸ்ட்டு வாங்கியிருக்காங்க, அங்கே இருக்கிறாங்க, அதே தெரிஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு இன்றைக்கி முக்கியமான சில தொகுதிகளில் சில கட்சிகள் அன்கோ போட்டிருக்காங்க. தொடர்ந்து நான் சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டு இன்றைக்கி நான் வைக்கலிங்கண்ணா, நான் 3 மாதமாக சொல்கிறது. எங்களுடைய சேலஞ்ச் அதையும் தாண்டி நாங்கள் ஜெயிக்கணும். இல்லைண்ணே 4 லட்சம் ஓட்டு வாங்கினா போதும், அவங்க 2.5 லட்சம் வாங்குவாங்க, இவங்க 3 லட்சம் வாங்குவாங்கன்னு இருந்தது. அதெல்லாம் மாறி ஒரு நல்ல தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் 5 லட்சம் ஓட்டு வேண்டும் என்ற இந்த தேர்தல் எங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குது. இல்லை அதிமுக 20% எடுப்பாங்க, திமுக இருப்பாங்க, நீங்கள் ஜெயிங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம். வலிமையான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அங்கே 3வது கட்சி முதல் கட்சிக்கு விட்டு கொடுக்கும் என்பது இந்த தேர்தலில் வெட்ட வெளிச்சமாயிருக்கு. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலிங்கண்ணா, அது எங்கள் பிரச்சனை. நாங்கள் 4.5 லட்சம் ஓட்டு எப்படி 5.5 லட்சம் ஓட்டுன்னு மாற்றணும், அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பாடம். 2வது, முதலாக பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ இடத்துல நிற்குது. 7 இடத்துல நின்றுருக்கோம், 5 இடத்துல நின்றுருக்கோம், 6 இடத்துல நின்றுருக்கோம். முதலாக 23 இடத்துல 23 × 6 அசம்பிளி போட்டிங்கன்னா 138 அசம்பிளி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சிம்பல், மிச்ச இடத்துல கூட்டணி கட்சி. இது கட்சிக்கு புதுசு, இவ்வளவு இடத்துல நின்றுருக்கும். எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது? இப்போ திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு இடத்துல 2000-3000 பேர் இருக்காங்க, எங்கிட்ட 1000 பேர் தான் இருக்கிறாங்க. எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுற 2000 பேர்த்து எப்படி உருவாக்குறது? 2வது பாடம். 3வது, இன்னும் நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையாக வேலை செய்யணும், மக்கள்கிட்ட போகணும். அதனால் நாங்கள் இன்றைக்கி நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஆரம்பிக்க போகிறோங்கண்ணா. இந்த 2-3 நாட்களில் நான் உட்பட எல்லோருமே எங்கள் தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட நன்றி சொல்ல போகிறோம். எல்லா இடத்துக்கும் போகிறோம்.
நாங்கள் நன்றி 2 பேர்த்திட்ட சொல்ல போகிறோம். ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி, ஓட்டு போடாதவங்களுக்கு சொல்ல போகிறோம். நாங்கள் இன்னும் கடுமையாக உழைக்கிறோம், அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் ஓட்டு போடாத ஏற்றுக்கிறோம், எங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, மேபி எங்களுக்கு நீங்கள் வேண்டான்னு நினச்சிருக்கலாம், அதெல்லாம் நாங்கள் ஆமோதிக்கிறோம், ஏற்றுக்கிறோம். அதை ஏற்றுக்கிட்டு உங்ககிட்டையும் நாங்கள் வேண்டுறோம், உங்களுடைய அன்பை பெறுவதற்கு இன்னும் கடுமையாக உழைப்போம், அடுத்த முறை நீங்களும் ஓட்டு போடுங்க. ஸோ நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எல்லா பக்கம் போவோம். இதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடங்கண்ணா. Taste the Daily.